வந்து சரௌண்ட் செக் பண்ணிக்கலாம். வந்து எல்லா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம உள்ள என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கோம். அது 24 இன்ச்சு சப்பே போட்டுக்கலாம். ஒரு ப்ராப்ளம் வராது. ஜேபியில் நல்லா போட்டு வேறு லெவலில் சவுண்டு வச்சு கேட்கலாம். ஓகே வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட 5.1 அசம்பிள் ஆம்பிளிஃபையர் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆம்பிளிஃபையருங்க. நல்லா பவரான ஆம்பிளிஃபையர். எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே டபுள். பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கோம், கெப்பாசிட்டர் 2 போட்டிருக்கோம், சப்புக்குன்னு தனியாகவே ஒரு வோல்டே கொடுத்துட்டோம். ஒரு 24 இது டிரான்ஸ்பாரத்தை நம்ம சப்புக்கு தனியாகவே கொடுத்துட்டோம். அப்போ எந்த அளவுக்கு சப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. இந்த செட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டூரிஸ்ட் பஸ், அதாவது டூரிஸ்ட் பஸ் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம லாங்லாம் போகணும், அந்த பஸ்ஸுக்கு தான் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். சப்புக்குன்னு தனியாக வந்து ஜேபியில் சப்பு போர் வைக்கிறதுக்காக வந்து வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த செட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த செட்டோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்னங்கிறத என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இந்த இது வேணுன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதோட சரௌண்ட் எஃபெக்ட்டு. இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். அதாவது 2 ஃப்ரண்ட்டு, 2 சரௌண்டு, 2 சென்டர், 2 சப்பு. 2 சப்புமே பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு வரைக்குமே வந்து சப்பு நல்லா போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா பவராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன். நாங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். நல்லா பவரான குவாலிட்டி, இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான செட்டு. வாங்க ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி என்னங்கிறத கேளுங்க, நீங்களும் பை பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம உள்ள என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஓவரால் வியூ வேணால் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட்டு கேபினெட். இந்த கேபினெட்டே வந்து நல்லா பெரிய சைஸ் கேபினெட்டு. இந்த கேபினெட்டில் ஒரு துளி இடம் இல்லை பார்த்தீங்களா. எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து பொருள் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. அவங்க பஸ்ஸில் வந்து அளவு வந்து ஓரளவுக்கு தான் வைக்க முடியும்னு சொன்னனால இந்த சின்ன கேபினெட்லேயே நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இது வந்து அவங்க வந்து இன்வெர்ட்ரு போட்டு வைக்கிறனால தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட கரண்டில் போடுற மாதிரியே பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்ரு வந்து தனியாக வச்சு இவங்க கரண்டில் போடுற மாதிரி தான் வந்து பஸ்ஸில் போடுறாங்களாம்மா. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இப்போ என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 24 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கோம். அது ரெண்டுமே ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் 2 வச்சுருக்கோம். அந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃப்ரண்ட்டுக்கு, அப்புறம் வந்து ரியருக்கு, அதுக்கப்புறம் வந்து சென்டருக்கு யூஸ் பண்ணுறது. இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே இந்த மாஸ்பெட் ஐசிங்க, மாஸ்பெட் சிப்பு 4 சிப்பு போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு சிப்புக்கு 2 சிப்புக்கு ஒரு சப் ஊஃபரை போட்டோம்னா 2 சப் ஊஃபர் நல்லாவே போடலாம். 24 இன்ச்சு சப்பு, நல்லா பெரிய சப்பே போட்டுக்கலாம். ஒரு ப்ராப்ளம் வராது. ஜேபியில் நல்லா போட்டு வேறு லெவலில் சவுண்டு வச்சு கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கெப்பாசிட்டரு, 2 கெப்பாசிட்டருமே வந்து நீட்டாகவே நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்பெட் ஐசி, சப்புக்கு நம்ம சொன்ன மாதிரி மாஸ்பெட் ஜப்பான் ஐசி தான் நம்ம மாஸ்பெட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சப்புக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரியருக்கு, ஃப்ரண்ட்டுக்கு, சென்டருக்கு, இந்த 3க்குமே வந்து 4141 எஸ்டிகே ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டான ஐசி தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து நல்லா சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். சரௌண்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், ஃபேன், கூலிங் ஃபேன் பாருங்கள், அதுவும் 2 ஃபேன் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால வந்து 2 ஃபேனுமே வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கூலிங் இருக்கணும், சூடு மோஸ்ட்லி ஆகாது. அதனால் வந்து நம்ம 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் பாருங்க போர்டு பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு கொடுத்துருக்கோம். லேட்டஸ்ட்டான போர்டு. எல்லாமே வந்து பேஸு, ட்ரிபிள் எல்லாமே வந்து ஒரே போர்டில் இருக்கிற மாதிரி எல்லா போர்டுமே வந்து நீட்டாக வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துடுவோம். ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நல்லா செம லுக்கான கேபினெட்டு. நல்லா கேபினெட் சைஸ் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா செம பெருசாக நல்லா லுக்காக தெரியுது. ஓகே, ஃப்ரண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் போர்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஸ்லிம் போர்டு போடல, இந்த பெரிய போர்டு தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம எப்பயுமே எல்லா போர்டுமே வந்து ஸ்லிம், அந்த நீளமாக இருக்கும்ல, அந்த ப்ளூடூத் போர்டு தான் போடுவோம். இந்த செட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, இந்த போர்டு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து 5.1 டிவிக்கு ஆக்ஸ், யூஎஸ்பி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து தனித்தனியாக சுவிட்செல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் பாருங்கள், நல்லா வால்யூம் கண்ட்ரோலில் வந்து சூப்பராக எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து க்ரீன் கலரு. அப்புறம் மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து நல்லா பிக்கஸ்ட் பெரிய கண்ட்ரோலு. அப்புறம் வந்து ஸ்விட்சு, அதுக்கப்புறம் லைட்டு எல்லாமே வந்து ஒரு ஓவராலாக சூப்பராகவே கொடுத்துட்டோம். அப்படியே நம்ம பேக் சைடு வந்துடும். பேக் சைடு நான் சொன்ன மாதிரி 8 ஸ்பீக்கர், அது மொத்தம் 8 ஸ்பீக்கர் நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். 2 ஃப்ரெண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்டுனா வந்து லெஃப்ட் ரைட் இது, அப்புறம் சரௌண்டுக்கு 2, சென்டருக்கு 2, சப் ஊஃபருக்கு 2, மொத்தம் பார்த்திங்கன்னா 8.
அதுக்கப்புறம் ஃபேனு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டிவிக்கு இன்புட் அவுட்புட்டு அந்த டிவிலேருந்து கொடுக்குறது, ஹோம் தேட்டர்லேருந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறது எல்லாமே பின்னாடி இருக்குது. ஓவரால் வியூ பார்த்துக்குங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக வந்து ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ உள்ள வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம மற்ற நிறையா செட்டு நம்ம காமிச்சிருப்போம், அதெல்லாம் நார்மலாக இருக்கும். இது வந்து வேற எக்ஸ்ட்ரீம் லெவலுங்க. ஏன்னா எல்லாமே வந்து பவராக இருக்கனால சவுண்டும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி சாங் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 8 வச்சு ஃப்ரண்ட்டை செக் பண்ணலாம். அதாவது லெஃப்ட் ரைட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சரௌண்ட் செக் பண்ணிடலாம். அடுத்து சென்டர், அதுக்கப்புறம் சப்பு, அப்புறம் மொத்தத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். வாங்க ஃபஸ்ட்டு பண்ணுவோம், ஃப்ரண்ட் செக் பண்ணுறோம். இப்போ 2 8 வந்து இப்போ நம்ம போட போகிறோம் லெஃப்ட்டு. அதாவது 2 8 வந்து ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு தான் போட போகிறோம். ஒரிஜினல் வாய்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து லெஃப்ட் ரைட், அதாவது ஃப்ரண்ட் கேட்டிருப்போம். ஃப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து பாட்டு சவுண்டு கேட்கும், பேஸு எல்லாமே நார்மல் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது 2.1 பார்த்துருப்பீங்களா, அதான் ஃப்ரெண்ட். பாட்டும் பேஸு சில்னஸ் எல்லாமே இருக்கும், அதான் வந்து ஃப்ரண்ட்டு. பாருங்கள் நல்லா சில்னஸ் நல்லா இருந்திருக்கும், பேஸும் கேட்டிருப்பீங்க செம்மையாக இருந்துச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து இப்போ சரௌண்ட் டெஸ்ட் பண்ணிடலாங்களா. செம்ம சவுண்ட் தானா. ஓகே வாங்க இப்போ சரௌண்ட் டெஸ்ட் பண்ணி. ஓகே இப்போ நம்ம வந்து சரௌண்ட் செக் பண்ணிக்கலாம். சரௌண்டுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டேப்பர் பாக்ஸ், இந்த மாதிரி இது வந்து பேஸுக்கு தான் இந்த மாதிரி வந்து நீளமான பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். சரௌண்ட் நீங்கள் போடும்போது வந்து இந்த மாதிரி டேப்பர் பாக்ஸ் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ஓகே இப்போ சரௌண்ட் செக் பண்ணிடலாம். இப்போ இந்த இது 8 இன்ச்சு தான், இந்த 8 இன்ச்சு இந்த 8 இன்ச்சு தான் இப்போ சரௌண்டு கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டு கேட்டிருப்பீங்க எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரௌண்ட் சவுண்டு கேட்டிருப்பீங்க. சரௌண்டு அப்படிங்கிறது வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்காது. மோஸ்ட்லி வந்து ஒரு பாட்டில் தான் லைட்டாக அந்த மாதிரி வாய்ஸ் வரும். சரௌண்ட்னால வாய்ஸே வராது. ஃபுல்லாக அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டிடிஎஸில் படம் பார்க்குறீங்களா, அப்போ வந்து அந்த சில்லுன்னு சவுண்டு கேட்குறது, இந்த தண்ணி கொட்டுறது அந்த சவுண்டெல்லாம் வந்து வரும் பார்த்தீங்களா தேட்டரில், அதை வந்து சரௌண்ட் எஃபெக்ட்டு. எனக்கு நான் வேறு பாட்டை போட்டு இன்னும் வந்து தெளிவான சரௌண்டிங் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்ட் சவுண்டு கேட்டிருப்பீங்க. உண்மையாகவே அல்டிமேட் சவுண்டுங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த 2வது போட்ட சாங்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து சென்டர் பார்க்க போகிறோம். சென்டர் அப்படிங்கிறது வந்து வாய்ஸ், அந்த வாய்ஸ் வந்து தெளிவாக கேட்கும், அதான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ சென்டர் போட போகிறேன். சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க, அதாவது சென்டரோட வால்யூம் என்னென்னா பேஸு
அந்த சில்னஸ் அதெல்லாம் வந்து சுத்தமாக வராது, லைட்டாக தான் வரும். ஆனால் வாய்ஸ் வந்து நல்லா எக்கோவில் கேட்குற மாதிரி வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்டாக கேட்கும். உங்களுக்கு மைக்கில் எந்த அளவுக்கு கேட்டிருக்கு அப்படிங்கிறது நான் தெரில. ஆனால் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்குங்க இந்த செட்டில். உண்மையாக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா சவுண்டாக நம்ம மைக்கில் கத்தி எழுதி பேசுவோம்ல அந்த மாதிரி வந்து செம்மையாக இருக்குது. இந்த பாட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணேன் சப்வூஃபர் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த செட்டிலே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது வந்து சப்வூஃபர் தான். அதனால் வாங்க, நம்மகிட்ட இருக்கிற இப்போதைக்கு நம்மகிட்ட 15 சப்வூஃபர் தான் அவைலபிள் இருக்குது. 12 இன்ச்சு இருக்குது, அது வந்து வீட்டில் இருக்குது, வீட்டில் குடோனில் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட 15 இருக்கா, அந்த 15 மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. 15 சப்பு மட்டும் தனியாக போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற. ஓகே, சப்வூஃபர் போட்டு செக் பண்ணிடுவோமா. ஓகே, டிஜே சாங்கை போடுங்க. வா, இங்கே பாருங்கள் லைட்டாக சவுண்டு வச்சு அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் சப்பை. லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சப்பு இது ஒரிஜினல் தான். நம்ம லைட்டாக சவுண்ட் வச்சுருக்கோம். ஏன்னா இது 24 இன்ச்சு வரைக்கும் போடுறதா. நம்ம 15 சப்பு தான் போட்டிருக்கோம். அதிகமாக சவுண்ட் வச்சா சப்பு தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. டைனிட்டி சப்பு தான், ஆனால் அது ரேட் வச்சு சப்பு போகக்கூடாதுல, அதனால் லைட்டாக வச்சுருக்கோம். ஆனால் லைட்டாக வச்சுருக்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படி. நம்ம கடையை பாருங்கள் அப்படியே செம்ம வைப்ரேஷன் ஆகுது இந்த சப்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக வந்து எல்லா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணலாம். லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சப்பு சென்டர் மட்டும் நம்ம கொடுக்கல, மற்ற எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ சவுண்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துருலாங்களா. நம்ம எப்பயுமே செக்கிங்னா ஒரு தான் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 25% ஆஃப் சவுண்டு தான் நம்ம வச்சுருக்கோம்.